உங்ககிட்ட 1,00,000 2,00,000ன்னு பல்க் அமௌண்ட் இருக்கு. இத பேங்க்ல போட்டா இன்ஃப்ளேஷன பீட் பண்ணவே ரொம்ப கஷ்டம். இத ப்ராப்பரா எப்படி இன்வெஸ்ட் பண்றது? இதுல 2 கேட்டகரி இருக்கு. குறைஞ்சது 20, 25 லட்சம் அளவுக்காவது கோல்டு உங்ககிட்ட இல்லாத பட்சத்துல, நீங்க பண்ண வேண்டியது கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் தான். கோல்டு வாங்கணும்னா மோஸ்ட்லி மந்த்லி ஸ்கீம் தான் இருக்கும். ஆனா, லலிதா கல்யாண் மாதிரியான சில ஜுவல்லர்ஸ்ல கோல்டு பாண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இதுல நீங்க பல்க்கான அமௌண்ட்ட இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அந்த கிராம் ஃபிக்ஸ் ஆயிடும். 11வது மாசம் அந்த கிராமுக்கு வேஸ்டேஜே இல்லாம உங்களால கோல்டு எடுக்க முடியும். நீங்க ஒரு சில ஜுவல்லர்ல மட்டும் தான் வாங்குவீங்க. அங்க மந்த்லி ஸ்கீம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஐடியா. கோல்டு இடிஎஃப்ல அந்த பல்க்கான அமௌண்ட்ட போட்டு வச்சுருங்க. இது கோல்டு ரேட்ட ப்ராப்பரா ட்ராக் பண்ணிட்டுருக்கும். நீங்க மந்த்லி ஸ்கீமுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ட மாசம் மாசம் அதிலிருந்து செல் பண்ணிட்டு கோல்ட வாங்கிடுங்க. உங்க ஃபேமிலில யாருக்கு இன்கம் டாக்ஸ் இல்லையோ, அவங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல இந்த கோல்டு இடிஎஃப் வாங்குறது தான் நல்லது. அப்பதான் நீங்க செல் பண்ணும்போது ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் இருக்காது. என் தங்கம் ஆல்ரெடி ஸ்டேபிளான பேக்ரவுண்ட் இருக்கு. 25லிருந்து 30 லட்சத்துக்கு மேலேயே என்கிட்ட கோல்டு இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா சூஸ் பண்ண வேண்டியது கார்ப்பரேட் பாண்ட்ஸ். பாண்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். பெரிய கம்பெனிங்க நம்மகிட்ட மொத்தமா கடன் வாங்குறாங்க. வருஷம் வருஷம் வட்டி குடுக்குறாங்க. கடைசியா அசல திருப்பி குடுக்குறாங்க. ஒரு பாண்ட சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கம்பெனி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். இதுக்கு AA ரேட்டிங் இல்ல அதுக்கு மேல இருக்கிற பாண்ட சூஸ் பண்றது நல்லது. இதுல ஏறக்குறைய 8லிருந்து 10% அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஒரு நல்ல ரிட்டர்ன். 8 வருஷம் 10 வருஷம்னு லாங் டெர்ம் பாண்ட சூஸ் பண்றதுக்கு பதிலா 3 to 5 வருஷத்துக்கு உள்ள இருக்கிறது ரொம்ப நல்லது. பயனுள்ள இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபினான்ஷியல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.